السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. قال الله تعالى عز وجل ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا. صدق الله العلي العليم. சங்கைக்கும் மிக மதிப்பெருக்கும் குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களை, பாசத்திற்கு குறித்தான இளைய சமுதாயத்தின் அருள்பறை பெற்றவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இமாம் ஜமாத்தோடு ரப்புடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்துடன் நின்று வணங்குவதற்குண்டான தாக்கத்தையும் மன வலிமையும் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் வரக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், நாவேறு எல்லா விதமான ஆபத்துகள், ஆஃபாத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை உங்களையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமிக்க மாதம், சங்கையான மாதம். ரப்பு ஜல்லஷானஹு தஆலா 12 மாதங்களை அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டு அதிலும் 4 மாதங்கள் சிறந்த மாதமாக துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் சங்கை குறித்தான மாதமாக அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதில் நாம் இப்போ இருக்கக்கூடிய கடைசி நேரம் துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி நேரத்தில் பிற 27, இன்னும் ஒரு சில தினங்களில் இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரி 1447 வருடத்திலிருந்து 1448வது புத்தாண்டை சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்ஷர் மைதானத்துல மறுமையில இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் சொர்க்கமோ நரகமோ யாருமே என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. முதல் கேள்வி, நம்முடைய காலத்தை பொறுத்து 2 கேள்விகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்த 2 கேள்வி நம்முடைய பொருளாதாரம் சேர்ந்த 2 கேள்வி. ஒரு கேள்வி நாம் கற்கக்கூடிய, கற்று அமல் செய்யக்கூடிய கல்விஞானத்தை இன்மை பற்றியுள்ள ஒரு கேள்வி. முதல் கேள்வி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் எப்படி கழித்தீர்கள், உங்களுடைய கொடுக்கப்பட்ட காலத்தை, வாழ்வை நீங்கள் எப்படி கழித்தீர்கள். இரண்டாவதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிலும் குறிப்பாக உங்களுடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்தீர்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடியது 3 பருவங்கள். ஒன்று குழந்தை பருவம், 2வது வாலிப பருவம், 3வது முதுமை பருவம். இந்த 3 பருவத்தில் முக்கியமான பருவம் இது என்று சொன்னால் வாலிப பருவம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வாலிப பருவத்துல தான் நம்மளால என்ன முடியுமோ எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான உடல் தாக்கத்து வலிமை இருக்கும். இப்போ சின்ன புள்ளி நம்மளால என்ன செய்ய முடியாது, எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அதே போல முதுமை அடைஞ்சிருச்சு, வயசாயிருச்சுன்னா என்ன செஞ்சிடும், என்னால சும்மா நடக்க கூட முடியல, என்னால குனிஞ்சு எந்திரிக்க முடியல, இந்த வேலையை கூட, சின்ன வேலையை கூட என்னால பார்க்க முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, கைகாலெல்லாம் வலிக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய பருவம் முதுமை பருவம். ஆனால் எல்லாவற்றையும் என்னால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கறலாம் வாடா அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடிய ஒரு நிலை, ஒரு தயாராக இருக்கக்கூடிய எந்த நிலையாக இருந்தாலும் அது அந்த இளமை பருவம் தான். அப்படிப்பட்ட இளமை பருவத்தை, வாலிப பருவத்தை நீங்கள் எப்படி கழித்தீர்கள் என்பதாக ரப்பு கேட்பான். 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்வாதாரம், பொருளாதாரம் இருக்குது, அது எந்த வழியில நீங்கள் சம்பாதித்து செஞ்சீங்க அப்படின்னு கேட்பான். 4வதாக ஒரு கேள்வி, நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை எந்த வழியில செலவு செஞ்சீங்க. ஹலாலான முறையில சம்பாரிச்சிங்களா அல்லது ஹராமான முறையில சம்பாரிச்சிங்களா, அது எந்த வழியில அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான ஒரு முறையில் நீங்கள் செலவு செய்தீர்களா, எந்த வழியில செலவு செஞ்சீங்க என்று 4வது ஒரு கேள்வி. 5வதாக கேட்கக்கூடியது, நாம் கற்கக்கூடிய கல்வி. நாம் கற்கக்கூடிய கல்வி, அந்த கல்வியை நீங்கள் எப்படி கற்றீர்கள், அது எந்த முறையில நீங்க அந்த கற்ற கல்வி அமல் செஞ்சீங்க, அது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் எப்படி நீங்கள் பலனை கொடுத்தீர்கள் என்பதாக ரப்பு ஜல்லஷானஹு தஆலா கேட்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கை என்பது ரொம்ப சொற்பமான வாழ்க்கை. முந்தைய ஒரு காலகட்டங்கள்ல நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய தாத்தா பாட்டிலாம் சர்வசாதாரணமா 80 வயசு, 90, 100, 120 வயசு வரையும் வாழ்ந்ததான் நாம் பார்த்தோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை என்பது ரொம்ப சொற்பமான காலகட்டங்கள். யாருக்கு எந்த நிலையில் மௌத்து வரும் என்று தெரியாது. ஹஸ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் என்ற மாலையை நம்முடைய கழுத்துல சுத்தி வச்சு சுருக்கு போட்டு இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படி ரொம்ப அற்பமான ஒரு வாழ்க்கையினுடைய கடைசி தருவாய் நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். உஹது போர்க்களம்,
கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்குது. ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாகிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவருடைய உடம்பெல்லாம் நாம அரிசி சரிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு மாவு சரிக்கிறதுக்கு சல்லடை வச்சிருக்கும். அதுல ஏதாவது குப்பை இருந்தா, கல் இருந்தா அதுல தேங்கி இருக்கும், மீதி எல்லாம் மாவெல்லாம் கீழே விழுந்து போயிடும். அதுபோல சஹாபாக்களுடைய உடல்ல அம்புகளாலும் எதிரிகளுடைய வாளாலும் என்ன செய்யப்பட்டுச்சு? சல்லடையாக்கப்பட்டுச்சு. அந்த அளவு கடுமையான போர் உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாக்களும் குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சஹாபிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே, எப்படி இந்த உஹது போர்க்களத்துக்கு வந்தீங்க என்று அந்த சஹாபிட்ட கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க. அந்த சஹாபி, அந்த நபர் என்ன செய்யறாங்க? குத்தூரும் கொலையுருமா கடைசி நேரத்தில் இருக்கும்போது ரசூல் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒவ்வொரு நாளும் மஸ்ஜித் நபவியில் இருந்து இஸ்லாத்தினுடைய அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தீங்க. என்னுடைய அண்ணன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சகோதர சொந்தங்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நான் அந்த நேரத்தில் என்ன செஞ்சேன்? அவகாசம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இப்ப ஏத்துக்கிறலாம், அப்புறம் ஏத்துக்கிறலாம் என்ற காலத்தை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தேன். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு ஒரு விதமான மாற்றத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தினான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈமான் நமக்கு கிடைக்காம போயிருமா? அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம போயிருமா என்று ஒரு வித மாற்றத்தை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல கொடுத்தான். உடனே நான் என்ன செஞ்சேன்? மஸ்ஜித் நபவிக்கு ஓடோடி வந்தேன். ஆனா யாருமே இல்லை மஸ்ஜித் நபவியில. அப்ப திருப்பி என்னுடைய வீட்டுக்கு வந்து யாரையுமே பள்ளியாசல்ல இல்லையே, ரசூலுல்லாஹ்வை காணோம், எங்க போனாங்க? வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, உஹது போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைப்பு கொடுத்தாங்க, எல்லாரும் உஹது போர்க்களத்தை நோக்கி ஓடி போயிட்டாங்க. உஹது போர்க்களத்தை நோக்கி எல்லாம் ஓடோடி போயிட்டாங்கன்னு சொன்ன மாத்திரத்துல எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல, எந்த ஒரு சடையும் ஏற்படல. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இருக்கிறாங்க. அப்பதான் சரி, அவங்க எல்லாம் போய் இஸ்லாத்துக்காக வேண்டி போர் புரியட்டும், நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு அல்லாஹ் கூப்பிட்டானா நம்ம என்ன செய்வோம்? போருக்கு போகலாம் என்று சொல்லி அந்த சஹாபி தாமதிக்கல. உடனே உஹது போர்க்களத்தை போக்கி போடுறாங்க. அல்லாஹ் அக்பர், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வாளை வச்சு இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கருமையான முறையில் போர் புரியுறாங்க. போர் புரிஞ்சு கடைசி நேரத்துல அவர்கள் குத்துயிரும் கொலையுருமாக ஷஹீதாக்கப்படக்கூடிய நிலையில ரசூலுல்லாஹ் இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தீர்கள், நான் அதற்கு கொஞ்சம் தாமதித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் அல்லாஹ் கொடுத்த எனக்கு உண்டான உள்ளத்தில் மாற்றம். நான் மஸ்ஜித் நபியை நோக்கி ஓடி வந்தேன், யாரும் இல்லை. வீட்டுக்கு வந்து கேட்டேன், நான் செய்தி கேட்டோன்னு பள்ளியாசலுக்கு வந்துட்டேன். யா ரசூலுல்லாஹ், உஹது போர்க்களத்தை நோக்கி வந்துட்டேன்னு சொன்ன மாத்திரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லி ஒரு வக்து கூட, ஒரு ரக்காத்து கூட தொழுகலை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த உயர்ந்த தௌஹீதுடைய கலிமாவை சொன்னதற்கு பிறகு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லவில்லை, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவில்லை, ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லவில்லை, ஒரு மாஷா அல்லாஹ் என்று கூட சொல்லல. ஆனா நேரடி சொர்க்கம் போக போறார் இந்த சஹாபி என்று சொன்னார்களே, அல்லாஹ் அக்பர். கொடுக்கக்கூடிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சான்ஸ் என்ன செஞ்சிடணும்? சரியான முறையில பயன்படுத்திக்கிறணும். அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை, அல்லாஹ் கொடுத்த அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னா நாம் மிகப்பெரிய கை செய்ததுக்கு ஆளாக வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடிப்பொழுதையும், நம்முடைய வாழ்க்கை என்பது சொற்பமான காலகட்டங்கள், இந்த வாழ்க்கை அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இந்த மார்க்கத்திற்கு முகந்ததா, அல்லாஹ் ரசூலுமை பொருந்தி கொள்வார்களா என்று பார்த்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அதன் காரணம் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான் என்ற அந்த உயர்ந்த சர்டிபிகேட்டை, அங்கீகாரத்தை சஹாபாக்கள் பெற்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்குது. இந்த 1447வது வருடம் நாம் என்ன அமல் செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில இத்தனை வருட ரமலான் முடிஞ்சிருச்சு, இத்தனை வருட ஹஜ் பெருநாள் முடிஞ்சிருக்கு, இத்தனை வருட நோன்பு பெருநாள் முடிஞ்சிருக்கு, எத்தனையோ நல்ல தினங்கள், சிறப்பான தினங்கள் போயிருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிச்சிருக்கிறோம்? நம்ம சிந்தனை செஞ்சு பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கை குறுகிய காலகட்டங்கள். இனி வரக்கூடிய காலத்திலாவது அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுள தரணும், இன்ஷா அல்லாஹ். உடல் ஆரோக்கிய தரணும், நிம்மதியான சிஹத்தான வாழ்க்கையை தரணும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். யார் உண்மையான அறிவாளி தெரியுமா? நிறைய டிகிரி படிச்சு வெளிநாட்டிலையும் போய் பல யூனிவர்சிட்டியில நிறைய அவார்டுகளை பெற்று வந்து தன்னுடைய தாயகத்துல ஒரு பெரிய ஆளு, உலகமெல்லாம் மெச்சக்கூடிய எல்லா விதமான படிப்பையும் படிச்சுட்டாரு, ஒரு சிறந்தவர், மிகப்பெரிய அறிவாளி என்று உலகமெல்லாம் மெச்சினாலும் கூட அவர் உண்மையான அறிவாளி அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, மன்னரை என்ற வாழ்க்கை இருக்குது, கபருடைய வாழ்க்கை இருக்குது, மஹ்ஷர் மைதானத்துடைய மறுமை வாழ்க்கை இருக்குது. அந்த மன்னரைக்கும் மறுமைக்குமாக வேண்டி இந்த உலகத்தில் நாம் எதை சேர்த்து வைத்தோமோ, எதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோமோ, எந்த நன்மையை நோக்கி நம்முடைய கால்கள், நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய உடலும் சென்றதோ
அப்படிப்பட்ட அமலைத்தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய சாலிஹானவர்களாக அல்லாஹ் நம்ம இந்த உலகத்தில் நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. சங்கை குறித்தான மாணவ செல்வங்களே, கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் கற்ற கல்வி, கற்கக்கூடிய கல்வி, அந்த கல்வியை நாம் எந்த அளவுக்கு நாம் என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம், அது இல்மன் நாஃபியாக இருக்க வேண்டும். நீங்க நல்ல முறையில கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி நமக்கும் பிரயோஜனம் தரணும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனம் தரணும், இம்மைக்கும் பிரயோஜனம் தரணும், மறுமைக்கும் பிரயோஜனம் தரணும். அப்படிப்பட்ட இல்மன் நாஃபியை சரியான முறையில் கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய சாலிஹானவர்கள் நம்மை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சிறப்பான முறையில் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.